அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கைல்மகிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிவனின் சாபம் பெற்ற இந்த கல், அதாவது இதனுடைய பெயர் அஞ்சனக்கல், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. சிவனின் மூன்றாம் கண்ணாக சொல்லப்படக்கூடிய நெற்றிக்கண்ணில் இந்த மலைக்கு சாபம் ஏற்பட்டு அதில் எரிந்த துகள்கள், அதாவது அதில் எரியப்பட்ட கற்கள் தான் இந்த அஞ்சனக்கல் அப்படின்னு நம்ம புராண கதைகளில் சொல்லப்படுது. முன்பொரு காலத்தில் இந்த கல் 90% எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து, அதாவது ஞானக்கண் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து சாபம் பெற்ற கல் தான் இந்த கல். அப்படிங்கிறதுனால இதை வச்சு மற்றவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், ஞானத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கும், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய புதையல்களை பற்றி தெரிந்து கொள்றதுக்கும் தான் இந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. பூமிக்கடியில் புதையல்னா வெறுமன தங்கம் பொற்காசுகள் மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. அதாவது நீரோட்டம் பார்க்குறதுக்கு இந்த கல்லை பயன்படுத்தி நிலத்தடி நீரை கண்டறியறதுக்கும் இந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கல்லை வச்சு நிறைய பேர் பதிவில் இது பணத்தை ஈர்க்கும் அப்படிங்காங்க. இது கர்மாக்களை கழிக்கக்கூடிய கல் அப்படிங்கிறதான். அஞ்சனக்கல், கர்மாக்கள், இது ரெண்டுமே இதை கழிக்கக்கூடியதுக்காக கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புத கல் தான் இந்த அஞ்சனக்கல். சிவனின் சாபம் பெற்ற கல் என்பதால் இதை அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தும் போது இது 100% பலன் அளிக்காது. இதுக்கு ரத்தின தோஷம் நிவர்த்தி செய்த பிறகே இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம இது முழு பலன் இந்த கற்கள் மூலயமா நம்ம அடைய முடியும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த அஞ்சனக்கல் கிடைக்கும். இந்த அஞ்சனக்கல் வாங்கிட்டு வந்தோடனே சுத்தமான பசும்பால் ஒரு டம்ளரில் எடுத்து அதில் இந்த அஞ்சனக்கல்ல போட்டு 9 நாள் ஊற வச்சுட்டு, அப்போது அந்த ஊற வைக்கும்போது அந்த 9 நாள் பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்திட்டையும் இஷ்ட தெய்வத்திட்டையும் மனசார வேண்டிட்டு, எனக்கு பண ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும், நான் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையணும், சுப காரியங்கள் நடக்கணும், உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வேண்டிட்டு 9 நாளுக்கு பிறகு இந்த கல்லை நீங்கள் எடுத்துட்டு இந்த பாலை செடியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தும் போது, இந்த கல் வச்சு செயல்படுத்தும் போது நிறைய பேர் பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அது பலிக்கும். நாம் இன்றைக்கி பண ஈர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு மண் கிளாஸ், அப்படி இல்லைன்னா ஒரு பீங்கான் கிளாஸ், ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாணயத்தை போட்டுக்கோங்க. 6, அப்புறம் ஒரு சில நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பர்ஸ் வர்றபடியுமா நீங்கள் அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாங்கி வச்சுருக்க அஞ்சனக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஞ்சனக்கல்லை இதுக்குள்ளே போட்டுறணும். நான் சொன்ன முறையில் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கல்லை இதுக்குள்ளே போட்டுட்டு இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களோட பூஜை அறையில் வச்சு எப்பொழுதுமே வழிபட்டுக்கிட்டு வாங்க. பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த கல் முறையாக சுத்தம் செய்துட்டு பயன்படுத்தும் பொழுது தான் அது 100% நமக்கு வெற்றியை தரும். இது பண ஈர்ப்பு சக்திக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். இந்த கல்லை வச்சு இன்னும் நம்ம கர்மாக்கள் போக்குறது எப்படி, நான் சொன்ன முறையில் நீங்கள் பசும்பாலில் சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா இந்த கல்லை உங்களோட பில்லோக்கு, அதாவது தலைக்கு வைக்கிற பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் நீங்கள் அழுத்தாதுபடிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தலைக்கு ஒரு 3 நாள் வைக்கணும், உடலுக்கு ஒரு 3 நாள் வைக்கணும், காலுக்கு ஒரு 3 நாள் வச்சுட்டு ஓடும் நதியில் இந்த கல்லை நீங்கள் போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த கல்லை வச்சு செய்கிறது. இதையும் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கல்லை முறையாக சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் நிறைய நல்ல பதிவுகளை உங்களோட டைம் கிடைக்கும்போது நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு வேறு யாருக்காவது பயன்படும்.